நிதியமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தீர்வு காணப்படுகின்றது. எல்லா திட்டங்களுக்கும் நிதியுதவி செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டு மக்களும் சரி, இரண்டு விஷயங்கள். ஒன்று, சட்ட ஒழுங்கு நிம்மதி ஏற்பட்டு அமைதியான வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதே போன்று அமைதி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அந்த இரண்டுமே இருக்கின்ற ஒரு மாநிலம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றது. நம்முடைய அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டு போனார்களோ, வழிநடத்தி சென்றார்களோ, அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு அரசு வழி நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே திரும்ப சொல்லியிருக்கின்றேன், யாருடைய தலையீடும் எல்லளவும் துரும்பளவும் அணு அளவும் கிடையாது. எனவே இதில் பாத்தீங்கன்னா உறுதியாக சொல்லுகின்றோம், முழுக்க அம்மாவுடைய அரசு தான், முழுக்க நம்முடைய அம்மாவுடைய என்ன வழிகாட்டுதல் அம்மா அவர்கள், இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழிகாட்டினார்களோ அந்த வழியில் தான் செல்லுகின்றது ஒழிய நீங்கள் சொல்வது போல அதில் எல்லளவும் அணு அளவும் உண்மையில்லை. சார், ஓபிஎஸ் அணியில் இருக்கும் செம்மலை தங்களிடம் 35 எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், 12 அமைச்சர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியா அவர் சொல்லிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அணியில் கூட்டணி ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அவர் சொன்னதை நினைக்கும் போது ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ஓட்டப்படக உப்பு வச்சு அடைச்சாங்களாம். அதுலயே எல்லாமே தெரிஞ்சிடும். போய் சிந்திச்சு பாருங்க. ஓட்டப்படக உப்பு வச்சு அடைச்சாங்களாம். அதனால 98% பாத்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு நாங்க ஒற்றுமையோடு இருக்கிறோம். கட்சியிலையும் ஆட்சியிலையும் கட்சிக்காரங்க தலைமைகள் நிர்வாகிகள் இருந்து, மாவட்ட செயலர் இருந்து, எம்பியில இருந்து, அதே போல எம்எல்ஏல இருந்து எல்லாமே அம்மா ஆட்சி 2021 வரல தொடரணும், 2021 வரல. அதுக்கு பிறகு மக்களை சந்திச்சுட்டு மீண்டும் நாங்க வருவோம் தான் தெளிவா சொல்றோம். அதனால அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் கிட்ட இருக்கிறவங்களை திருப்தி படுத்துறதுக்கு வேணா சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வர்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் விரைவில் நடக்க இருக்கின்றது. எனவே அதை தடுப்பதற்கு வேண்டுமானால் அவருடைய கூட்டா இருக்கலாம். அதனால தான் நான் அந்த பழமொழி சொன்னேன், ஓட்டப்படகு உப்பு வச்சு அடைச்சாங்களான்னு. மத்திய அரசு இந்தி திணிப்புல இருக்கு, ஆனா தமிழக அரசு இந்தி திணிப்பு உறுதுணையா இருக்குன்னு சொல்லியாங்க. எடுத்துக்காட்டா இப்ப இந்த நிகழ்ச்சியில தமிழ் எழுத்துல ஒரு போர்டே இல்ல, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு தமிழ் பலகையே இல்ல, முழுவதும் ஆங்கிலத்துல இருக்கு. சோ தமிழக அரசு உறுதுணையா இருக்கா இந்தி திணிப்புல? பேரறிஞர் அண்ணா அவர்கள் மொழிக் கொள்கையில் என்ன உறுதி நிலைப்பாடு எடுத்தார்களோ அதேதான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார்கள், அதே தான் அம்மா அவர்கள் எடுத்தார்கள், அதே தான் நம்முடைய அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு, மத்திய கடலோர காவல் படை, அவங்க அதே போல நேவி எல்லாம் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி இது. அதனால் அதற்கு சம்பந்தம் இல்லை. அது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கு பொருந்துமோ அது அவர்களுக்கு பொருந்தும். அது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரா? இப்ப செயல் தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கை பத்தி சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. ஏனால் இன்றைக்கு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தொழிலுக்கு உகந்த மாநிலம், தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலம். எல்லோரும் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். ஏன்னு சொன்னால் ஒரு பீஸ், அதாவது ஒரு அமைதி பூங்கா, ஒரு அமைதி தவழும் மாநிலம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி, அவருடைய ஆட்சி இந்த காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பு போல இப்ப நடக்கல ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா லா காலேஜில் பசங்க பாத்தீங்கன்னா காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு போலீஸ் வேடிக்கை பார்த்தது, அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ அமைச்சர்கள் முன்னாடியே திமுக ஆட்சியில வெட்டி கொல்லப்பட்டது. திமுக ஆட்சியில திமுக அமைச்சர்கள் வேடி பார்த்த செயல் கிடையாது இங்க. அதுக்கப்புறம் இங்க சென்ட்ரல் ஜெயில ஜெயிலர் ஜெயக்குமார் உயிரோடு எரிச்ச கொலை சம்பவப்பட்டதெல்லாம் இப்ப நடக்கல. அதனால சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி மக்களுடைய ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இன்றைக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல்
கொண்டு செல்லக்கூடிய ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. எனவே இதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இடமில்லை. மக்கள் 300 கோடி ரூபாய் அளவிற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான தகுந்த வருமான தலைமைச் செயலாளர்கள் எழுதியிருக்காங்க. ஆனா இதுல முதலமைச்சர் பெயரும் அமைச்சர்கள் பெயரும் இருக்கிறதுனால தான் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலையா? அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அது சில பேரால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற வதந்தி. இது அது மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் லெட்டர் உங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு சொல்லுங்க. அது குறித்து நான் பதில் சொல்றேன்.